இதுதான் ரியல் சயின்ஸ். நமக்கு வந்து பார்த்தா ஜாலியா இருக்கு, ஆனா புரியல. அந்த புரியறது தான் உண்மையான சயின்ஸ். சின்ன விஷயம், இந்த முட்டை வந்து உள்ள போறது, சரியா? இப்போ ஒரு விஷயம் அவன் சொன்னா, அவன் சொன்னது கரெக்ட். என்ன சொன்னா, இந்த கேண்டில் எரியறதுனால உள்ள போகுது அப்படின்னா, ஒரு பொருள், இப்போ கேண்டில் ஆகட்டும், ஒரு பேப்பர் ஆகட்டும், அது எரியணும்னா அதுக்கு என்ன வேணும்? வெரி குட், ஃபயர் வேணும். வேற ஆக்சிஜன். அப்புறம் வேக்ஸ். வெரி குட். வேக்ஸ்ல என்ன இருக்கு? ஒண்ணு ஆக்சிஜன் வேணும். வேக்ஸ் அப்படின்னா அந்த எரிபொருள், ஃபியூவல். அப்புறம் வேற என்ன வேணும்? இந்த மூணாவது ஒண்ணுக்கு முக்கியமா தேவை ஹைட்ரஜன் இல்ல, ஃபியூவல். ஆக்சிஜன் வந்து நமக்கு பொருள் எரிய வேணும். இன்னும் ஒண்ணு வேணும். என்ன பண்ணாங்க ஆச்சு? மேட்ச். நெருப்பு வேணும். அந்த எரிபொருள், ஆக்சிஜன், இந்த மூணு இருந்தா அது எரிய ஆரம்பிச்சு. இப்ப எரியும் போது உள்ள என்ன பண்ண, இப்படி வச்சிருந்தேன் முதல்ல தலைகளை வச்சு உள்ள வைக்கும் போது கேண்டில் எரியுது. ஏன் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போச்சு? யாரா ஒருத்தர் சொல்லு, என்ன என்ன? இல்ல இல்ல, வெரி குட். அவனை கூட வெரி குட், நல்லா கை தட்ட வேண்டாம், நல்லா செய்யணும். உள்ள ஆக்சிஜன் இல்ல. எப்படி இல்லாம போச்சு? அது உள்ளோட மட்டும் அந்த உள்ள இருக்கிற ஆக்சிஜன் இருந்தாதான் அந்த கேண்டில் எரிய முடியும். வெளியே வைக்கும் போது ஆக்சிஜன் எல்லாம் இங்க இருக்கும், அதனால எரியுது. அது உள்ள போட்டோடனே அதுக்குள்ள எந்த ஆக்சிஜனும் போல, அதனால என்னாச்சு? அணைஞ்சிருச்சு. ஆக்சிஜன் எல்லாம் அணைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதாவது இந்த கேண்டில் உள்ள இருந்து எரியுது. பொருள் எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து எரியும் பொழுது எடுத்துக்கொள்கிறது. அதனால உள்ள என்ன ஆகும் அப்படின்னா, கோனிக்கல் ஃபிளாஸ்க் உள்ள வெற்றிடம் ஏற்படும், வேக்குவம் கிரியேட் ஆகும். a partial vacuum is created. ஆக்சிஜன் குறைந்ததுனால அழுத்தம் உள்ளே குறையும். ஒண்ணு. வெளியே அழுத்தம் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கும். அப்ப ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்கு, இன்னொரு இடத்துல அழுத்தம் குறைவா இருந்தா என்ன நடக்கும்? அணையாது. அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்தை நோக்கி காற்று செல்லும். காற்று ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும், விசையை செலுத்தும். அதனாலதான் என்ன ஆகுது, கேண்டில் முதல்ல எரிஞ்சிட்டு இருந்தது, சரியா? ஆக்சிஜன் முடிஞ்சு போனோடனே அணைஞ்சு போச்சு, உள்ள வெற்றிடமும் ஏற்படுறது. வெளியே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமா இருப்பதால் காற்று ஒரு விசையை செலுத்தி முட்டைய கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளி. சூப்பரா இருக்கா? என்ன தத்துவம் அது? காற்றினுடைய எந்த பண்புல வேலை செய்கிறது? வாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர்? மொத்தம் 3 சொன்னமா, இந்த ஏர் எக்ஸர்ட்ஸ் பிரஷர், ஏர் கேஸ் வெயிட், அவ்வளவுதான். இந்த 3ல எது? ஏர் ஆக்குபை ஸ்பேஸ். ஏர் கேஸ் பிரஷர், ஏர் எக்ஸர்ட்ஸ் பிரஷர். காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கறத புரியும். ஏன்னா உள்ள அழுத்தம் குறையுது, வெளியே அழுத்தம் அதிகம் இருக்கனால உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதான் காற்று அழுத்தம். அட்மாஸ்பரிக் ஏர் எல்லா வாயுக்களுக்கும் அது இருக்கு. சரி, இப்போ அந்த உள்ள போட்ட முட்டை எப்படி வெளியே எடுக்கிறது? கை வச்சு நோண்டி எடுக்கிறதா? கை வச்சு எடுக்கலாம். திரும்ப ஏர்னாலே எடுக்கணும். கூட அந்த கீழ இன்னொரு கேண்டில், 2 கேண்டில் போட்டு எரிச்சா அது கீழ வரும். இந்த பக்கம் எரிச்சு இங்கிட்டு வந்துருமா? சூப்பர்டா. அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க, இது வெளியே இந்த பக்கம் ஒன்று கொத்தி இங்க எரிஞ்சு வச்சுங்க. வெளியே எரிஞ்சா வெளியே அணைஞ்சு போகும். நல்ல ஐடியா தான், திங்க் பண்ணி பாக்குறான். உள்ள எரிய வச்சா உள்ள போகுது, வெளியே எரிய வச்சா வெளியே வரும். நல்லா இப்படிதான் யோசிக்கணும். அது ஒர்க் பண்ணதா இல்லையா அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? சரி, வேற என்ன? இன்னொருத்தனை கேட்டோம், சார் இந்த கிளாஸ் டமால் கீழே போடுங்க, டெவில் உடஞ்சு போகும்போது முட்டை எடுத்துடலாம் அப்படின்னு. ஸ்டைலியா இருக்காது. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும்? அறிவியல்ல முட்டையும் உடையக்கூடாது, பாட்டிலும் உடையக்கூடாது. எப்படி நம்ம தெளிவா சொல்லணும். இப்ப வந்து என்ன பண்றோம், உள்ள இருக்கிற யோசிச்சு பார்ப்போம். நான் என்ன பண்றேன், இது அது இந்த கேண்டில் வெளியே தள்ளிடுவோம். நான் எப்படி எடுக்கணும்னு பாரு. நல்லா தட்டிடுவோம். அந்த கேண்டில் தள்ளிடுவோமா வெளியே? ஓகே, வெளியே வந்துருச்சு. திருப்பி வச்சுக்கோ. அந்த சின்ன பகுதி இருக்கு பாரு, கூர்மையான முட்டையில ஒன்றும் பெருசா இருக்கு, ஒன்று சின்னதா இருக்கு இல்லையா? அதை வச்சுங்க, இப்படி தட்டிக்கோங்க. இல்லை தட்டி கொடுத்தா வேலை வாங்கிட்டு தட்டிட்டு, வெளியே அழுத்தம் அதிகமா இருந்து உள்ள அழுத்தம் குறைவா இருந்தா வெளியே இருந்து உள்ள தள்ளிட்டு போயிருக்கு, புஷ்குன்னு உள்ள போயிடுச்சு, சரியா? நான் என்ன பண்ண போறேன், உள்ள அழுத்தம், யூ கிரியேட் மோர் பிரஷர் இன்சைட் த ஃபிளாஸ்க். அது எப்படி? தட்டிலாம் அழுத்தத்தை கூட்ட முடியாது.
இரு மேல கேண்டில் வைக்கணுமா? அதுவும் செய்யலாம். அவன் என்ன சொல்றான், மேல ஓட்ட போடுங்கன்றான். இல்ல நல்ல ஐடியா தான், ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேட்டை போட்டா பாட்டில் உடஞ்சு போகும். சரியா? அதனால நான் என்ன பண்றேன் பாரு. இப்ப என்ன பண்றோம், இந்த கோனிக்கல் பிளாஸ்க்கு மவுத்துல நான் என்னோட வாயை வச்சுக்கிறேன். நல்லா வாயை வச்சு நல்லா காத்த ஊதணும். ஊதுனா என்ன ஆகும், இந்த முட்டைக்கும் கிளாஸுக்கு இடையில காத்து உள்ள போயிடும். போமா போகாதா? போதான்னு பார்ப்போம். பாரு போகலாமா? பாருங்க. சூப்பரா வந்துச்சு பாரு. நீ ஒன்னும் மேல ஓட்டப்பட வேண்டாம், கீழே வந்து நோண்ட வேண்டாம். எப்படி இருக்கணும், நல்ல வாய வச்சு வேகமா ஊதுனா எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. உள்ள அழுத்த நீங்க ஊதும் போது அந்த உள்ள அழுத்த அந்த காத்து வந்து உள்ள போயிட்டு அந்த காத்து உள்ள வந்து காத்து அழுத்தமா இருக்கும். கேக்குறனால வெளியே எப்படி இருக்கு காத்து அழுத்தம் உள்ள வெளில வந்து. சரி பரவாயில்ல, வெரி குட், நல்லா கரெக்டா சொல்ற. அதாவது நம்ம ஊதும் பொழுது உள்ள காற்று அழுத்தத்தை அதிகப்படுத்திட்டோம். வெளியே இருக்கிறத விட அதிகமா இருந்தா உள்ள இருந்து மெதுவா வரும். ஆனா ரொம்ப குறைஞ்சமா காத்து உள்ள போனதுனால மெதுவா வருது. உள்ள போகும் புஷ்குன்னு வேலை போயிடுச்சு. சரியா? இதான் முட்டையை உள்ள போட்டு முட்டையை அவிச்சு வாயில போடுறதுக்கு முன்னாடி இந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல போடணும். சரியா? அப்புறம் வெளியே எடுத்து சாப்பிடலாம். சரியா? சாப்பிடுங்களா? புரியுதா உங்களுக்கு? நீளமான முட்டையில உள்ள போயிட்டு வந்ததுனால நீளமான முட்டையா இருக்கு. வேற நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க, நீளமாயிடுச்சான். கேட்டா புரிஞ்சுதா உங்களுக்கு? காவியா புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சு, என்ன தத்துவம் செயல்படுது? இல்ல ஆக்சிஜன் இல்ல, ஏர் எக்ஸர்ட்ஸ் பிரஷர். கரெக்டா? காற்றுக்கு அழுத்தம் உண்டு. அந்த காற்றுடைய அழுத்தத்தினாலதான் உள்ள போடுறது வெளியே எடுக்கிறது. சரியா? இப்ப புரிஞ்சுச்சா? புரிஞ்சது. காவியாவுக்கு புரிஞ்ச மாதிரியே உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் போய் கைத்திட்டு விடுங்க. தொடர்ந்து விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம். விளையாடிக்கிட்டே ஒரு சோதனை பார்த்தோம். ஒரு முட்டை அந்த கோனிக்கல் பிளாஸ்க்ல உள்ள போட்டு முட்டை உடையாம அப்படியே வெளியே எடுத்துட்டோம். அது என்ன கான்செப்ட்? ஏர் எக்ஸர்ட்ஸ் பிரஷர். காற்றுக்கு அழுத்தம் உண்டு. அருமையான சோதனை. சரியா? அது மாதிரி இன்னும் எளிமையான சோதனை. முட்டையெல்லாம் வேண்டாம், ஒரு கட்டை வச்சு பண்ணி வைப்போம். கட்டை வச்சு என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும் பாருங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா. என்ன டப்பா? இந்த சாக்லேட் டப்பா இருக்கு இல்லையா, அந்த டப்பாவை கட் பண்ணி இப்படி வச்சிருக்கிறோம். இது என்னதுன்றீங்க? தண்ணி. ஓகே. இதுல நிறைய பொருள் வச்சிருக்கிறேன். எப்படி பிளேட்ல என்ன இருக்குது? இந்த ஆமா எக்கச்சக்கமான பொருள் இருக்கு. இது என்ன நடக்கும் போது பாரு. சரியா? முதல்ல பேர் என்ன? நசீமா. சரிமா நசீமா. என்ன படிக்கிறீங்க நசீமா? 7th. 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. 7th. உங்களுக்கு சோதனை செய்யலாம் பிடிக்குதா? பிடிக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாரு? அப்துல் கலாம். வெரி குட், அப்துல் கலாம். அவர் பெரிய ஏவுகணை விஞ்ஞானி. என்னவா இருந்தார் அவரு? மைக்கேல் பிடிக்கும். பட்வாஸ்கி நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டினுடைய மிசைல் மேன் சொல்றோம். நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியா இருந்தார். சரியா? அவர் விஞ்ஞானியாவும் இருந்தார். கரெக்ட். ஆமா, சயின்டிஸ்ட். இப்போ இருக்கட்டும், நம்ம சோதனை செய்வோம். இந்த சோதனைக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர், ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பால், இது பிளாஸ்டிக்கு, இது கட்டை, இது கல் எல்லாம் வச்சுங்க. இதுக்கு தேவையான பொருள். இது தவிர இன்னொன்று தேவை. என்ன தேவை? பொறுமை தேவை. எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு பொறுமை தேவை. படார் படார் நல்லா அள்ளி உள்ள போட்டு தண்ணியெல்லாம் நோத்தில் தெரிஞ்சிட போகுது. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு பொருளா எடுத்து இதுல போட போறேன். இந்த முதல்ல இந்த இரும்பு நட்டு, ஸ்க்ரூ, அது நட்டு நட்டை உள்ள போட்டா முன்னாகும். மூலமா மிதக்குமா? இரு, நீ சத்தமா பேசு. மேலே வரும். மேல வருமா? இங்க இப்படி வருமா? இரு,
என்னாச்சு? கீழே போயிடுச்சு. கீழே போச்சு. உள்ள போயிடுச்சுன்னா மூழ்கிடுச்சு. அன்னை திரவம் லிக்விட்ல இட் சிங்க்ஸ். ஓகே. இப்போ இன்னொரு பொருள் போடுறேன். இது என்னது? மூடி. இது நட்டு இல்லை, இந்த பாட்டிலுடைய மூடி. இதை போட்டா மிதக்கு. இத மாதிரி ஒன்னொன்னா போட்டுட்டே இருக்கலாம். இது என்னது? இந்த பாரு, ஸ்கொயர். கட்டை. கட்டை வுட். முழுமா மிதக்குமா? சொல்லுங்க. மிதக்கும். இது பாரு, இது மிதக்குது. சரியா? இப்ப அடுத்து இன்னொன்னு பெரிய குண்டா இருக்கு, இது போடலாமா? கீழே மூழ்கும். பொறுமையா போடுவோம், ஏன்னா இதாயிரும். ஐயோ, டம் டிம்னு ஆகுது. பெரிய எறும்பு குண்டு மூழ்குது. சரியா? வேற என்ன பொருள் போடலாம்? இருக்கட்டும், பால் இருக்கட்டும். இது என்னது? இது என்ன? இது என்னது? கார்க்கு. இதுக்கு வேற என்ன? ஆர்டினரி கார்க்கு, மிதக்கு. சரியா? இப்போ வந்து ரப்பர் கார்க்கு, அது வந்து சாதாரணமான கார்க்கு, வந்து வெரி லைட் கார்க்கு. இது மிதக்கு. ரப்பர் கார்க்கு மூழ்கிடுமா? மூழ்குது. நிறைய பேர் கார்க்கு, ரப்பர் கார்க்கு மிதக்கும் மூழ்கும் சொல்ல தெரியாது. வந்து எப்படி என்ன போட்டு பார்த்தா தான் தெரியும். புரியுதா? இப்ப இத மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு போட்டு பார்க்கலாம். கல்லு, சின்ன கல்லு இன்னைக்கு சொல்லுங்க. உள்ள போயிடும். மூழ்கிடும். மூழ்கிடும் சொல்லணும், உள்ள போன்னு சொல்லக்கூடாது. உள்ள போச்சா? மூழ்கிடுச்சு. இப்ப இத மாதிரி இருக்க எல்லாத்தையும் அள்ளி மேல கொட்ட வேண்டிய. பால் இருக்கா? பால் மேல போடுங்க, மிதக்குது. இப்பதான் நான் கேள்வி கேட்க போறேன். இந்த பக்கம் பிளாஸ்டிக், சின்ன பிளாஸ்டிக் இருக்கு, இதை போட்டா மிதக்கு. சில பொருட்கள் மூழ்குது, சில பொருட்கள் மிதக்குது. இப்ப இன்னொன்னு வச்சுக்க, நான் இங்க ஒரு கட்டை இருக்கு பாரு, இந்த கட்டை மூழ்குமா மிதக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? மைக் நேரம் புடி. இது முழுங்கும். முழுகுமா? ஏறு பாரு, என்ன ஆகுதுன்னு பாரு, நீயே பாரு. கட்டை எல்லாம் மிதக்க தான் செய்யுது. சில கட்டை, இந்த ஒரு கட்டை இருக்கு பாரு, பெரிய கட்டை. இந்த கட்டையை எடுத்து வெளியே வச்சு நடந்து இல்ல. இந்த கட்டை முழுமா மிதக்குமா? மிதக்குமா? அங்க பாரு. அது என்ன கணக்கு? ஒரு கட்டை மூழ்குது, ஒரு கட்டை மிதக்குது. இப்பதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப ஆரம்பிச்சு கை கீழே போடு, எல்லாம் கீழே போடு. கேள்வி கேட்டப்பறம் சொல்லு. ஒரு பொருள் மூழ்குவதற்கும் மிதப்பதற்கும் என்ன காரணம்? கீழே இருக்கிறது வெயிட்டா இருக்கு, ஆனா மேல இருக்கிறது வெயிட்லெஸ். அப்படியா? கீழே இருக்கிறதெல்லாம் வெயிட்டா இருக்கு, மேல இருக்கிறதா வெயிட்லெஸ். சொல்லு. டென்சிட்டி. டென்சிட்டியா? டென்சிட்டி வச்சு சொல்லுங்க. எப்படி? வெரி குட். டென்சிட்டி கரெக்டான விடை. Now explain. எப்படி டென்சிட்டினால மூழ்குது மிதக்குன்னு சொல்லணும். Why some objects are sinking? Weightless. Some objects are floating. Weightless பொருள் எல்லாம் மிதக்குது, வெயிட்டான பொருள் எல்லாம் அப்படி இல்ல. முதல்ல நீ சொன்னதான் சரி. ரொம்ப சாதாரணமான ஒரு கருத்து இருக்கு, ஒரு கான்செப்ட். டென்சிட்டி அப்படின்னா நான் எப்படி சொல்றேன்? பெரிய கப்பல் எவ்வளவு இடம் இருக்கும்? டன்ஸ்ல இருக்கும். டன்ஸ். வெரி குட். டன் கணக்குல இருக்கு. ரொம்ப ஆயிரக்கணக்கான டன் இருக்கும். அது அவ்வளவு டன் கணக்கா இருக்கக்கூடிய கப்பல் மிதக்குது. ஆனா ஒரு சின்னோண்டு இரும்பு, இந்த போல்ட், இத தண்ணியில போட்டா என்ன ஆகுது? மூழ்குது. அப்ப எப்படி சொல்லலாம் நீ? இரும்பு பெரிய இருக்கு. தண்ணி எங்க? கடல்லையா? இல்ல இல்ல இல்ல. அதாவது இருக்க போதும் போதும் போதும். ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா, சில விஷயங்கள் சரியா புரியல உங்களுக்கு. இன்னும் டென்சிட்டினா என்னன்னு, டென்சிட்டி டெஃபினிஷன் தெரியுமா? You know the definition of density? The pressure between some materials like water and the objects. No, I want only the definition of density. Density is mass per unit volume. அதான் டென்சிட்டி. சப்போஸ் you take, நீங்க என்ன பண்ணோம், 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் உயரம், இந்த மாதிரி பிளாக் மாதிரி எடுத்துக்கணும். இது 1 மீட்டர், இது 1 மீட்டர், அகலம் 1 மீட்டர். கரெக்டா? அந்த பொருளுக்கு எவ்வளவு மாஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் டென்சிட்டி.
ஓகே, ஒரு சதுர கனமீட்டருடைய நிறை எவ்வளவோ அதான் அந்த பொருளுடைய அடர்த்தி. அப்படி பார்த்தா தண்ணீருடைய அடர்த்தி 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒவ்வொரு பொருள் இதை விட கல் 2.5 மடங்கு அதிகமா இருக்கும். இரும்பு குண்டு 7 மடங்கு அதிகமா இருக்கும். 7 டைம்ஸ் டென்சிட்டி அதிகம். அப்படி பார்த்தா இந்த கார்க்கெல்லாம் இருக்கு பாரு, ரொம்ப ரொம்ப தண்ணியோட குறைவு 0.1 தான் இருக்கும். இந்த பால் மிதக்கிற பொருள்ல தண்ணீரை விட அடர்த்தி குறைவு. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் மிதப்பதற்கும் மூழ்குவதற்கும் 2 காரணம் இருக்கு. ஒன்று திரவத்தினுடைய அடர்த்தி, மற்றொன்று பொருளினுடைய அடர்த்தி. ஒரு பொருள் திரவத்தில் மூழ்கும் போதோ அல்லது மிதக்கும் போதோ திரவத்தின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால் மூழ்கும். அந்த பொருளின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் மிதக்கும். சரியா? இதுதான் கணக்கு. ஆனா கப்பல் ஏன் மிதக்குதுங்கிறதுக்கு காரணம் கப்பல் செய்யப்பட்ட அந்த வடிவம், இந்த ஷேப், அதனுடைய நெட் டென்சிட்டி எப்படி இருக்கும்? தண்ணீரை விட குறைவா இருக்கும். கடல் தண்ணியை விட குறைவா இருக்கும் மிதக்கு. ஆனா இந்த மாதிரி இரும்பு குண்டு இந்த உள்ள போட்டிருக்க பாருங்க, இது மாதிரி குண்டா இருக்கு பாருங்க, சாலிடா. இதனுடைய வடிவமைப்பு சாலிடா இருக்கிறதுனால சின்ன இரும்பு குண்டு இது 10 கிராம் தான் இருக்கும். அது டன் கணக்கில் இருக்கிறது மிதக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எடை அதிகமா இருந்தா மிதக்கும் அப்படிங்கிற மூழ்குலாம் கணக்கு இல்லை. எடையை பொறுத்தது அல்ல, அடர்த்தி டென்சிட்டியை பொறுத்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம் தொடர்கிறது. நீ பாக்குற பொருளா எது டென்சிட்டி அதிகமா இருக்கு குறைவா இருக்குன்னு பார்க்கணும். புரியுதா? சாதாரண ஒரு பொருள் இந்த மாதிரி இது இருக்கு, சில சல்பூரிக் ஆசிட், இந்த பேட்டரி பார்த்திருக்கீங்களா? அதுல சல்பூரிக் ஆசிட் போடுவான். அதுக்கு எவ்வளவு டென்சிட்டி? எஸ் 1.2. வெரி குட். கொஞ்சம் கரெக்டா வந்தாங்க. 1.2 1.5 1.5 இருக்கலாம், 1 விட அதிகம். அது இது சல்பூரிக் ஆசிட் மாத்திக்கலாம். 2 இல்ல. எல்லாம் சொல்லி பாக்குறீங்களா? போதும். இப்போ நம்ம என்ன சொல்ல முடியுவா? ஒரு பொருளினுடைய அடர்த்தி நீரினுடைய அடர்த்தியை விட அதிகமா இருந்தா மூழ்கும், குறைவா இருந்தா மிதக்கும். அப்ப இந்த குறைவா இருக்கிறது தான் இந்த மிதக்கக்கூடிய பொருள், அதிகமா இருக்கிறதெல்லாம் உள்ள மூழ்கக்கூடிய பொருள். மிதக்கிறத வச்சு இன்னும் கண்டுபிடிச்சல. இந்த மிதக்கிற பொருள்ல எதுக்கு இது டென்சிட்டி அதிகமா இருக்கு? இங்க பாருங்க, பால் இருக்கு, கார்க் இருக்கு, கட்டை இருக்கு. எதுல இந்த மிதக்கிற பொருள்ல எதுக்கு டென்சிட்டி அதிகம்? யாருக்கு தெரியும்? இரு மைக் யார் வச்சிருக்கா? சொல்லுங்க, மைக் கூட. நான் கேட்கறது, among the floating objects which one has the highest density? பால். கார்க் இல்ல, வேற கட்டை யார் சொன்னா? கட்ட கூட ஓகே. இல்ல நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். புரியுதா? It has lower density. No. மிதக்கிற பொருள்ல கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உனக்கு புரியலன்னு பிரச்சனை இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். ஒரு பால் இருக்கு, ஒரு கட்டர் இருக்கு, ஒரு கார்க் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. சரியா? இதுல எந்த பொருளுக்கு டென்சிட்டி அதிகம்? மிதக்கிற பொருள்ல. ஏன்னா பிளாஸ்டிக் தான் ரொம்ப கீழே போகுது. சரி, எங்க கீழே போகுதுன்னா இல்ல உள்ள ரொம்ப உள்ள போற உள்ள மூலி இருக்கு. வெரி குட். கேட்டா காய்ச்சிட்டு அதான் இங்கதான் கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தட். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். நீங்க சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தா போதாது, இங்க என்ன இருக்குங்கிறத உன்னிப்பா கவனிக்கணும். எந்த பொருள் மிதக்கிற பொருள்ல அதிகமா உள்ள மூழ்கி இருக்குதோ அதுக்கு டென்சிட்டி அதிகம். அப்படி பார்த்தா இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாரு, இதுதான் அதிகமா உள்ள மூழ்கி இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன இருக்கு? இந்த கட்டை. அதுக்கு அடுத்தது இந்த பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் கார்க்கு, கடைசியா தான் இந்த பால். அப்ப மிதக்கிறத வச்சே நீ அவனோட டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. என்ன கருத்து சொன்னா, ஒரு பொருள் மூழ்குவதும் மிதப்பதும் திரவத்தின் அடர்த்தியையும் பொருளின் அடர்த்தியையும் பொறுத்தது. சரியா? இது எங்க நம்ம பாக்குற சொன்ன கப்பல் மிதக்கிறத பார்த்தோம். சில நீர்மூழ்கி கப்பல் உள்ள போது ஒரு சோதனையில பார்த்தோம். இத மாதிரிதான் ரொம்ப ரொம்ப எளிமையான சோதனைகள்லாம் நீங்க பார்த்து செஞ்சு பார்க்கணும். இதை செய்யறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். ஒரு பாத்திரத்தை எடுத்து எல்லா பொருளும் அதில் போடுங்க. சரி, இப்போ நம்ம போய் தண்ணியில் குதிச்சா என்ன ஆகும்?
மைக் கூட முழுங்கிருவோம். முழுங்கிருவீங்களா? நம்ம இருடா தம்பி இருக்கு அவங்க சொல்றோம். தண்ணியில நம்ம உள்ள போறோம், உள்ள விழுந்துடுறோம், தண்ணியில விழுந்துடுறோம். இப்ப முழுகுமா மிதக்குமா? ஸ்விம் பண்ணா நாங்க மேல வந்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்விம் பண்ணி நம்ம மிதக்கலாம். மூழ்கணும்னா உள்ள போயிடணும். நம்ம நினைச்சா பண்ணலாம். இரு நம்ம நினைச்சா மூழ்கலாம், மிதக்கலாம். இருக்கா உயிர் இருக்கும் போது. செத்து போயிட்டோம். இரு செத்த போனா என்ன ஆகும்? ஏன் அவனு கூட போகலாம் சொல்லட்டும். நல்ல அருமையான கேள்வி. ஐஏஎஸ்ல கேட்ட கேள்வி இது. ஐஏஎஸ்ல why dead bodies are floating? பார்த்து எல்லாம் பயந்து போயிடாதீங்க வந்து. சோ தண்ணி நம்ம முழுங்கின நேரத்துல தான். ஓ முதல்ல நீ முழுகிட்டனால அது இல்ல, அப்படி இல்ல. இரு டென்சிட்டி லோவா இருக்கும். நம்ம எப்போ நம்ம இறந்த அப்புறம். வெரி குட். கைத்தட சிம்பிள். என்ன ஆகும் இதெல்லாம் தான் நீங்க அப்சர்வ் பண்ணணும். நீ சின்ன குழந்தைங்க அதை பார்த்து பயந்துடாதீங்க. இருந்தாலும் அங்க கிராமத்துல எல்லாம் குளத்துல அந்த கிணத்துல எல்லாம் விழுந்து கிடப்பான். அப்ப நான் பார்த்துருக்கிறேன். ஓ ஏன்டா மிதக்கிறான் அப்படின்னு. அப்பதான் இங்க பார்க்கணும் வந்து. ஏன்னா ஆர்கிமிடிஸ் கண்டுபிடித்த தத்துவம் இது வந்து. இதான் ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு ஆளா இருந்தாலும் சரி, ஒரு செத்த பணமா இருந்தாலும் சரி, அந்த பிணத்தினுடைய அடர்த்தி தண்ணீரை விட குறைவா இருந்தால் மிதக்கிறது. சரியா? நல்லா அழகா போயிட்டு அனுப்பிச்சுடுவாங்க. கைத்தடுங்க. போயிட்டு வாங்க. தொடர்ந்து விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம். நம்ம நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? கைத்தடுங்க. விளையாட்டாய் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? விளையாட்டு மூலமா நம்ம வந்து விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப வந்து பார்த்தா ஜாலியா இருக்கா? ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லை. ஒரு நெருப்பு பத்த வைக்கிறது, ஒரு தண்ணிக்குள்ள போடுறது, இதெல்லாம் விளையாட்டா இருக்கு. அந்த விளையாடிட்டே செஞ்சாதான் நமக்கு ஈஸியா புரியும், ரொம்ப கஷ்டமா இருக்காது. சரியா? அது மாதிரி இன்னொரு சோதனை செய்யலாமா? சோதனை செய்ய பிடிக்குதா உங்களுக்கு? யார் சோதனை செய்ய வர்றா இன்னைக்கு? அவன் பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன். என்ன படிக்கிறீங்க? 6B. சரி. இப்போ உனக்கு சோதனை பிடிக்குதா? பிடிக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கு கேண்டில். இங்க ஒரு கேண்டில் வச்சிருக்கிறேன், இங்க ஒரு கேண்டில் வச்சிருக்கேன். இந்த கேண்டில் வச்சு தான் நமக்கு சோதனை செய்ய போறோம். முதல்ல என்ன பண்ணுவோம்? கேண்டில் ஏற்றிடுவோம். இந்த பெரிய கேண்டில் பக்கத்தில் வச்சுக்குவோம். சின்ன கேண்டில் வந்து நமக்கு பற்ற வைக்கிறதுக்கு. அதனால ரெண்டையும் ஏற்றிடுறேன் நான். பாரு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா பாருங்க. என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? எரியக்கூடிய அந்த மெழுகுவர்த்திய அட்டை வச்சு அணைச்சிட்டு இந்த எரி குச்சி இருக்கு பாரு, அந்த அந்த புகை வருது பாரு, அதுல காட்ட போறேன். காட்டினா என்ன ஆகுது பாரு. கை தட்டுறா, என்ன அட்டகாசமா இருக்கு பாருங்க. சூப்பர்ல. இங்க பாரு, இன்னொரு கடை பாரு, இன்னொரு பாரு. இந்த மாதிரி தான் நீங்க வந்து சூப்பர். மேஜிக். அவன் மேஜிக்ன்றா. அர்ஜுன் சொல்லு பார்க்கலாம். இத வந்து அணைச்ச உடனே திரும்ப இந்த குச்சி வச்சு இந்த புகையில காட்டுறோம். குப்புன்னு பிடிச்சிது. இப்படி என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு? புகையில என்ன இருக்கு? கேட்டா சொல்ல பரவாயில்ல. வெரி குட். என்ன சொல்ற? புகையில வேக்ஸோடைய என்ன சப்ஸ்டன்ஸ்? இவனுக்கு முதல்ல கை தட்டுறா. இவன் தான் அழகா கண்டா சொன்னான். கையில வச்சுக்க. பெட்ரோல் இல்லை இங்க. எங்க பெட்ரோல் இருக்கு? என்ன கவனிக்கணும்னா அவன் கரெக்டா சொன்னான். வந்து
அதாவது நீங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ வந்து இந்த குச்சி இருக்கு, இந்த குச்சி என்ன பண்றேன் எழுதி வைக்கிறேன், நல்லா கவனிங்க. அதுக்கு என்ன வேறுபாடுன்னு நான் சொல்ல போறேன், சரியா? இப்ப எரிஞ்ச உடனே நல்லா எரியட்டும். வெயிட் கொஞ்சம் வேறும். இப்ப நான் ஊதி அணைக்க போறேன். இப்ப புகை வருது இல்ல, இந்த புகைக்கும் இங்க பாரு, அதை அணைச்சிட்டு அணைக்கும் போது வரக்கூடிய புகைக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெரிய ஹைலைட். இங்க பாரு, இப்ப நல்லா எரியுது பாரு. இப்ப பாரு, அவன கூட கரெக்டா அவன் கரெக்டா அப்சர்வ் பண்ணிக்காம பாரு. இங்க நீங்க வந்துரு, அந்த காத்துல அந்த மேல பார்த்தா அது உள்ள இருந்து தான் காத்து வருது. காத்து இல்ல அது, அந்த புகை வருது உள்ள இருந்து, அந்த மேல இருந்து புகை வருது. அந்த நெரிச்ச அந்த கனெக்ஷன் மாதிரி, அந்த கனெக்ஷன் மாதிரி அந்த புகை மேல வருது. புகையில எங்க காட்டின உடனே குப்புன்னு அங்க போய் பிடிச்சிக்குது. தம்பி சொல்லுவா, ஏன்னு சொல்லு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், இவன் கேட்ட சொன்னான், இதுல இருந்து வரக்கூடிய புகைக்கும் இதுல இருந்து வந்த புகைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன என்ன இது அணைச்சா இப்ப இத அடிச்சா அந்த புகையில இது எரிச்சா அது எரியும். ஓ இத இவன் பாரு, இவன் நல்ல ஐடியா சொல்றான். இவன் என்ன சொல்றான், இங்க பாரு, நல்லா ஜாலியா இருக்கா? இதை எரிய வச்சுட்டு இருங்க, இல்ல கவனிக்கல நீங்க. இதுல வரக்கூடிய புகையில இதை வச்சா எரியல. இப்ப சொல்லு, இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதுல இருந்து வரக்கூடிய புகை வந்து சாதாரணமான, நான் கேட்கிறேன், இதுல இருந்து வரக்கூடிய புகை வந்து சாதாரணமான புகை, கார்பன் டை ஆக்சைடு, இது உட்டு எல்லாம் எரிஞ்சனா வருது. ஆனா கேண்டில் இருந்து வரக்கூடிய புகை இருக்கு பாரு, அது புகை இல்ல. அவன் சொல்ல பாருங்க, அந்த வேக்ஸ், பாரபின் வேக்ஸினுடைய வேப்பர், அதனுடைய என்ன சொல்றது, ஆவி வேப்பர் வருது. அந்த வேப்பருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? அது பேர் ஸ்டெரின் அப்படின்னு பேரு. கெமிக்கல் நேம் ஸ்டெரின். அந்த ஸ்டெரின் இட் செல்ஃப் எ ஃபியூவல். இந்த ஸ்டெரின் இட் செல்ஃப் எ ஃபியூவல், அதுவே ஒரு எரிபொருளா இருக்கு. அதனாலதான் இதை நீ வந்து இங்க பாரு, இதை வச்சுட்டு நீங்க இந்த எரிபொருள்னா எரியும்ல, உடனே பொருள் எரிவதற்கு என்ன வேணும்? இந்த பாரு, சூப்பரா பிடிக்கும். இந்த புகைக்கு வராது. இந்த புகையிலையா? அந்த புகையில வர, அது ஆல்ரெடி எரிஞ்சுட்டு தானே இருக்கு. இப்ப இந்த புகை வந்து கார்பன் டை ஆக்சைடு. இதுல வர கருப்பா இருக்கு பாத்தியா, அந்த கருப்பு வந்து கார்பன் டை ஆக்சைடு. அந்த புகையில அணைஞ்ச அப்புறம் இந்த புகை பாரு, இப்ப வருது பாரு, இப்ப வரக்கூடிய பேர் தான் அந்த ஸ்டெரின். இப்ப நல்லா என்னால கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப வருது பாரு, அருமையா இருக்கு. கனெக்ஷன் அது எப்ப வரணும்? நல்ல மேல வரைக்கும், இங்க வரைக்கும் கூட வரும், அங்க வைக்கணும், டப்புனு போகும். அதை பண்ணவா பாரியா? இரு போதுமா? கொஞ்சம் இரு, ட்ரை. வெயிட், நீங்க சத்தம் போட்டா வராது, மூச்செல்லாம் விடாதீங்க. கொஞ்ச நேரம் மூச்சு நிறுத்துங்க, நான் பண்ணிடுறேன். இரு, நல்லா மேல வரட்டும். எங்கே போகுது? இப்ப என்ன காரணம் சொன்னா, என்ன சொன்னீங்க? அந்த எரிபொருள், என்ன எரிபொருள்? பாரபின் வேக்ஸ். அதனுடைய ஃபியூவல் வேப்பரா வருது. இந்த வேப்பர்ல காட்டும் போது டக்குன்னு பிடிக்குது. இப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் தெரியணும். என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு பொருள் எரியணும்னா என்னென்ன தேவை? அவன கூட மேட்ச் பாக்ஸ், கேண்டில், திரும்ப நீ சொல்ல. வெரி குட். ஆக்சிஜன். மூணு சேர்த்து சொல்லுவோம். மேட்ச் ஸ்டிக், கேண்டில், ஆக்சிஜன். வெரி குட். இந்த மூணு தான் வேணும். அதாவது வெயிட் பண்ணு, முதல்ல எரிபொருள் வேணும், சரியா? அதுக்கப்புறம் மேட்ச் பாக்குறது ஹீட், அடுத்தது ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் தான் எரிபொருள். இன்னொன்னு ஹீட் வேணும், வந்து இக்னிஷன் டெம்பரேச்சர். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வந்து இது புகையே இல்லை இங்க வைக்கிறேன், தெரியுமா? பாரு, அந்த திரிக்கு மேல இங்க வைக்கிறேன். கனெக்ஷன்னா என்ன கனெக்ஷன்னா, கத்தக்கூடாது, டோன்ட் ஷவுட், கத்தக்கூடாது, சொல்ல கவனி.
கனெக்ஷன் தான் எப்படி அப்படின்னா வெளில இருந்து வரக்கூடிய அந்த சூடான வேப்பர் அந்த டெம்பரேச்சர் இருந்தா தான் பிடிக்கும். கூல் ஆயிடுச்சுன்னா பிடிக்காது. புரியுதா? இக்னிஷன், டெம்பரேச்சர், ஹீட், இந்த ஃபியூவல், அடுத்து என்ன சொன்னா ஆக்சிஜன், இந்த மூணு வேணும். இந்த மூன்றும் சேர்ந்ததான் நெருப்பு முக்கோணம். இது ஃபயர் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டா கூட ஏறி அணைஞ்சு போகும். அதுக்காக தான் ஆக்சிஜனை கட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த தீ அணைக்க படை வீரர்கள் என்ன பண்றான், கார்பன் டை ஆக்சைடை மேல பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை தடுக்கும். அந்த மூன்று நெருப்பு முக்கோணத்துல ஒரு சைடு அப்படி எடுத்துட்டோம்னா ஃபியூவல் இல்லைன்னா எரியாது, ஹீட் இல்லாட்டாலும் எரியாது, ஆக்சிஜன் இல்லாட்டாலும் எரியாது. இதனால எரியக்கூடிய பொருள் எப்படி எரியுது அப்படிங்கிறத இந்த சோதனை வச்சு ரொம்ப அழகா செஞ்சுக்கலாம். நீங்க வீட்டுல போய் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்ப ஃபர்ஸ்ட் பிளாக் கலரா புகை வருதுல்ல, அதுல நம்ம வச்சா அது திருப்பி எரிஞ்சுக்குமா? அது எரியலையே. பிளாக் கலர்ல வர்றது கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் துகள். அதுல வந்து ஃபியூவல் இல்ல. எரியும் போது வரக்கூடிய புகழ்ல இட்ஸ் நாட் ஃபியூவல். அணைஞ்சதுக்கு அப்புறம் வருது பாத்தியா, அதுலதான் அந்த ஃபியூவலோட வேப்பர் இருக்கு. நல்ல குட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின், நல்ல அருமையா கேட்டாங்க. வேற உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அர்ஜுன்? என்ன புரிஞ்சுது? நெருப்பு முக்கோணத்துல என்ன வேணும்? ஆக்சிஜன் ஒரு முக்கம், ஹீட் வேணும். இது என்ன வேக்ஸ்? என்னது? எரிபொருள் வேணும். ஃபியூவல், எரிபொருள். சரியா? இந்த மூணு சேர்ந்ததான் நெருப்பு முக்கோணம். இந்த ஒரு நெருப்பு முக்கோணத்துல ஒரு பக்கத்தை எடுத்துட்டா நெருப்பு இல்லாம போயிடும். சரியா? ரொம்ப அருமையா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சுது? அர்ஜுன் கை தட்டுங்க, புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? ஒரு நெருப்பு முக்கோணத்துல ஆக்சிஜன், ஃபியூவல், ஹீட், இந்த மூணு இருந்தாதான் நெருப்பு பிடிக்கும். அதனால நெருப்பு அணைக்கும் போது இதுல மூணுல ஏதாவது ஒன்று எடுத்துருவாங்க. வந்து நெருப்பு அணைச்சிடலாம். கார்பன் டை ஆக்சைடு போட்டா ஆக்சிஜன் இல்லாம போயிடும், நெருப்பு அணைஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? வந்து குழந்தைகளே, இதே மாதிரிதான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமான ஒரு மெழுகுவர்த்தியில இவ்வளவு பெரிய அறிவியல் உண்மை இருக்கு. நன்றி, வணக்கம்.